Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்ய போறோம். இது பிரேக்ஃபாஸ்டாவும் நம்ம எடுத்துக்கலாம் இல்ல டின்னருக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா வேக வைக்கிறதுக்கு மட்டும் இந்த பாத்திரம் வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். நம்ம தண்ணில போட்டு காய்கறிகள் எல்லாம் வேக வைப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி வேக வைக்கும்போது காய்கறியில இருக்கக்கூடிய சத்தெல்லாம் வந்து தண்ணியிலே போய்டும். அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் வந்து நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். மொத்தம் ரெண்டு பாத்திரமா தனித்தனியா இருக்கும். இதுல வந்து தண்ணி ஊத்தி வச்சிட்டு இதுக்கு மேல இந்த பாத்திரத்தை வச்சிட்டு நம்ம காய்கறிகளை வேக வச்சு எடுத்துக்கணும். நான் வந்து இந்த பாத்திரத்துல தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இந்த பாத்திரத்துக்கு மேல இத வச்சிட்டோம்னா பாருங்க, இது ஹோல்ஸ் இருக்கு. இந்த வழியா வந்து நமக்கு வெந்துரும் காயெல்லாம் தண்ணி கொதிக்க கொதிக்க. நான் வந்து ஒரு பிளேட்ல காய்கறிகளை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா ஒரு பெரிய கேரட் வந்து எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா பொடியா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. ஒரு 7-8 பீன்ஸ் வந்து எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த காய்கறிகள் எல்லாம் வந்து இந்த பாத்திரத்துல நான் சேர்த்துடுறேன். இப்போ இதுக்கு மேல ஒரு கண்ணாடி மூடி கொடுத்திருக்காங்க. அந்த மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க இந்த பாத்திரத்துல காய்கறிகளை போட்டு வச்சிட்டீங்கன்னா சீக்கிரமா வெந்துரும். ஒரு 10 நிமிஷத்துக்கு தீ ஃபுல்லா வச்சிட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். காய்கறி நல்லா வேகட்டும். பாருங்க फ्रेंड्स, காய் வந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். 10 நிமிஷங்கிறது நீங்க முன்ன பின்ன கொஞ்சம் பார்த்து நீங்க குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிட்டு காய் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்னும் எவ்வளோ நேரம் வேகணுமோ அதுக்கேற்றது போல் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம்னா 10 நிமிஷமே வேக வைக்கணும்னு இல்லை. டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காய்கறிகளை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். எல்லா காயுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு பாதி அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். பாருங்க फ्रेंड्स, பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கி இருக்கும். அதே சமயத்தில் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பும் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு வெங்காயம் எடுத்து நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கூடவே காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போதான் உப்பு சேர்க்க போகிறேன். பாருங்க फ्रेंड्स, உப்பு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் 2 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கிட்டேன். நம்ம வேக வச்ச காய்கறி தான், அதனால ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கினா போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க फ्रेंड्स, இட்லிக்கு மாவு வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு சோடா உப்பு போட்டு வந்து நான் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் மாவு. இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற இந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம காய்கறிகள் சேர்க்குறோமோ அதுக்கேற்றது போல் மாவு வந்து கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காய்கறிகள் அதிகமாக இருந்தால் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இட்லிக்கு மாவும் கரெக்டான பதத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். ஒரு சிலர் வந்து இட்லி தட்டில் வந்து துணி போட்டு மாவு ஊற்றுவாங்க. ஒரு சிலர் வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு மாவு ஊற்றிக்குவாங்க. நாங்கள் எப்போவுமே எண்ணெய் தடவிட்டு தான் மாவு ஊற்றுவோம். இப்போ நான் இட்லி பிளேட்டில் எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இட்லி தட்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவு ஊற்றிக்கலாம்.
நம்ம எப்போவுமே இட்லி செய்யும் போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இட்லி தட்டில் மாவு ஊற்றி நம்ம பாத்திரத்தில் வைக்கணும். தண்ணி காயறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வைக்கக்கூடாது. இப்போ நல்லா கொதிக்கும் போது நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தட்டு வச்சுட்டேன். இட்லி வந்து நல்லா வேகட்டும், மூடி போட்டு மூடிக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வெந்ததுன்னா போதும், இட்லி ரெடி ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி வந்து நல்லா வெந்து வந்துருச்சுன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு நம்ம இட்லி தொட்டோம்னா தெரியும், ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இட்லி வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நல்லா இட்லி வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டை எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்தோம்னா பிளேட்டில் ஒட்டாமல் இட்லியை வந்து எடுக்க முடியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்லா பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள் இட்லி. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இட்லி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் முக்கியமாக குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டைம்லாம் எடுக்காது. காய்கறிகளை வேக வைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமும் அதை வதக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷமும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி ரெடி பண்ணிட முடியும். இதுக்கு நீங்கள் எதுவுமே சைடிஷே இல்லாமல் கூட சாப்பிடலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், காரத்துக்கு காய்கறிகளும் இருக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தொட்டுக்க ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்பிளாக சட்னியோ இல்லை ஏதாவது ஒரு குழம்பு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் இட்லி செய்யும் போது கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.